தெற்க இன்னும் பல நிலப்பகுதிகள், வடக்க இமயமலைக்கு தெற்க உள்ள பகுதிகள். இமயமலை கடல், நால்புறமும் கடலாக கொண்டிருந்த ஒரு நிலப்பகுதி. கடல்கோளுக்கான காரணத்தையும் சொல்கிறோம். பூமிக்கு நடுவில் நெருப்பு இப்போ இருக்கிறது 100 அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பாலையும் உணர்த்தக்கூடிய வகையில் 133 அடி உயர சிலை, ஐயன் திருவள்ளுவர் சிலை ஒரு பாறையில் தான் இருக்குது. விரிசடை கடவுள் சிவன், குன்றெறிந்த குமரவேள் முருகன், இந்த 2 பேரும் குமரி கண்டத்தில் நடந்த முதல் சங்கத்தில் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். வணக்கம் மக்களே. இப்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லை, இந்தியாவினுடைய எல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்களேன். எதை நம்ம சொல்லுவோம்? கன்னியாகுமரியை சொல்லுவோம். இந்த கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பறந்து விரிந்து கடல் தானே இருக்குது, இல்லைன்னு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வேறு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை, கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் கடல் மட்டுமே கிடையாது, கடல் கொண்ட ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கடல் கொண்ட நாடு மட்டும்தானா? அப்படி கிடையாது, கடல் கொண்ட ஒரு கண்டமே இருக்குது அந்த கடலுக்குள்ளே அப்படின்னு கருதக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் இருக்குது. உண்மையிலேயே அந்த குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கடல் கொண்ட கண்டமா, கடல் கொண்ட நாடா, அந்த குமரி கண்டம் அப்படின்னு ஒரு முடிந்த முடிவுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா. அந்த குமரி கண்டம் இருந்தது உண்மைதானா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் கூட இருக்குது. சிவபெருமான், முருகன் அப்படின்னு நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இவங்க தமிழ் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி முதல்ல புலவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை வேற இன்னைக்கு நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. யார் அப்படின்னா, செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்தினுடைய பதிவாளர் திரு முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர், பல நூல்களை எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் தேடி பாருங்க, முகிலை ராஜபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதியிருக்காங்க பாருங்க. நீங்கள் அந்த பரிமேலழகர் உரையெல்லாம் படிக்கிறதுக்கு கடினமாக இருக்குது, இல்லைன்னா வருங்காலத்தில் நிறைய பேர் உரை எழுதிட்டாங்க, அந்த உரையெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, திரு முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் திருக்குறளுக்கு எழுதின உரை எடுத்து படித்து பாருங்கள். ஐயோ, திருக்குறளை அவ்வளவு ரசிக்கலாம் நாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு உரை திருக்குறளுக்கு எழுதியிருக்காங்க. மிகச்சிறந்த பல ஆராய்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி குமரி கண்டம் தொடர்பாக நம்ம அவங்கக்கிட்ட பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முருகன் தொடர்பாக, சிவபெருமான் தொடர்பாகவும் பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஆசை அந்த குமரி கண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் கன்னியாகுமரியில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான். அந்த ஆராய்ச்சியை முழுமையாக அது சரியான ஒரு விதத்தில் வெளியே வரவே மாட்டேங்குது. கன்னியாகுமரி அந்த நில அமைப்பு முறையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க கடலுக்குள்ள மலை. கடலுக்குள்ள மலை இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்கும். ஒரு தீவு இருக்குது அப்படின்னா அந்த தீவு ஒரு மலைதான் அப்படின்னு பொருள். அந்த மலையே பல கிலோமீட்டர் அகலத்துக்கு இருந்து அது கடல் தண்ணிக்கு மேலே நின்று அதில் மக்கள் இனம் தோன்றி வாழக்கூடிய மக்கள் தான் தீவும், தீவில் வாழக்கூடிய மக்களும். அதனால் எல்லா தீவும் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மலை தான். இந்த கன்னியாகுமரிக்கு தக்க போனோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவின் தென் எல்லையை காட்டி அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பாலையும் உணர்த்தக்கூடிய வகையில் 133 அடி உயர சிலை, ஐயன் திருவள்ளுவர் சிலை ஒரு பாறையில் தான் இருக்குது. ஆமாம். அப்போ கடலுக்குள்ள பல டன் எடையை தாங்கக்கூடிய பாறை இப்போவும் இருக்குது. இந்த பாறைகளுக்கு தெற்கே பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பு நிலப்பரப்பு இருந்திருக்குது.
அது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2004 ஆண்டில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்க சுனாமி அப்படின்னு ஒன்றை கேள்விப்பட்டிருப்பாங்க. பல நிலங்களை உள்ளிழுத்து பல நிலப்பரப்பை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வரைபடத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சுனாமி. அதை நாம் ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி கடல் நிலப்பரப்பை கவர்வது, கடல் நிலப்பரப்பை விட்டு விட்டு போவது, உள்வாங்குவது, இது அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த சுனாமிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2-3 தடவை கன்னியாகுமரியில் கடல் உள்வாங்கியது, திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கடல் உள்வாங்கி இருந்தால், ஏன்னா கடற்கரை ஊர் எங்கள் ஊர், கடல் உள்வாங்கி இருந்தால் அந்த பக்கத்தில் போகாமல் தடுப்பாங்க பெரியவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எப்போது கடல் உள்வாங்குகிறதோ அது உள்வாங்கிய வேகத்தை விட பல 100 மடங்கு வேகமாக வெளியே வரும். அப்போ நம்மளை உள்ளே இழுத்துட்டு போயிடும், நம்மால் ஓடி தப்பிக்க முடியாது அப்படிங்கிற உண்மை அவர்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிஞ்சிருக்குது. அவங்க அனுபவத்தில் இல்லை, முன்னோர் அனுபவத்தில் 3 முறை கடல் நிலப்பரப்பை கவர்ந்திருக்கிறது. அது தெரிந்ததுனால கடல் பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்குது. 2004 சுனாமியை போல 1964 தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு, ஒரு தீவு பகுதி கடல் கொண்டது. அங்கே வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் அழிந்து விட்டார்கள். இந்த ஜெமினி கணேசன், சாவித்திரி எல்லாம் கூட அந்த புயலில் மாட்டிக்கிட்டவங்க தான். தகவலே தெரியாது. இப்போ இருக்கிறது போல் 64 கிடையாது. இதை நாம் படித்தது. ஆனால் சுனாமியை நாம் நேரில் பார்த்தோம். மாநில கல்லூரியில் நாம் பேராசிரியராக இருந்ததுனால அந்த கடற்கரையில் அந்த அலை தத்தளித்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தவங்க. அன்னைக்கு கல்லூரி விடுமுறை போகலை, அதனால் எங்களுக்கு அந்த பயம் இல்லை. அப்போ சுனாமி நிகழ்ந்தது உண்மை என்றால், கடல் நிலத்தை கவர்வது உண்மை என்றால், குமரிக்கண்டம் என்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அது கவர்ந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற நிலை நமக்கு தெரிய வருது. அப்போ குமரிக்கண்டம் இருக்குது அப்படின்னா எது ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நமக்கு இலக்கிய ஆதாரம் நிறைய இருக்கு. ஆனால் இலக்கிய ஆதாரத்தை மட்டும் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நிலவியல் ஆய்வாளர்கள், கடல் ஆய்வாளர்கள் கன்னியாகுமரிக்கு தெற்க நிலப்பரப்பு இருந்ததற்கான அடையாளங்களை அவங்க சொல்கிறாங்க. இந்த அண்டங்கள் விலகுதல் அப்படின்னு புவியியலில் நாம் படிக்கிறோம். அண்ட தட்டுகள் மோதல், அண்ட தட்டுகள் விலகுதல், இதையெல்லாம் பற்றி நாம் படிக்கிறோம். இந்த அண்ட தட்டுகள் விலகுதல் என்பது பல கண்டங்களை தனித்தனியாக, பூமி என்பது ஒரு கோளம், அந்த கோளத்தில் பல கண்டங்கள் இப்போது தனித்தனியாக கடலால் வகுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி கடலால் வகுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கண்டங்களை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, நாம் மிஞ்சி போனால் ஒரு 80-90, தாண்டினால் 100, அல்லது ஐயா நல்ல கண்ணுவை போல 101, அதுக்கு மேலே நாம் பார்க்க முடியாது. இதுலேயும் நாம் முழுக்க இந்த ஆய்வை செய்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு அளவுக்கு தான் ஆய்வு செய்வோம், மற்றபடி நம்முடைய உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த நில அமைப்பு முறையை அணுகி பார்த்தால் அதில் வேறுபாடு இருக்கும். ஒரு பக்கம் கடல் பின்னால் போயிருக்கும், இன்னொரு பக்கத்தில் கடல் உள்ளே வந்திருக்கும். இப்படிப்பட்ட மாறுபாடுகளை நாம் பார்க்க முடியும். இதை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது.
அதனால தான் இயற்கை பொருள் பல்லாண்டுகளாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்நாள் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. இலங்கை வரலாற்றை சொல்லக்கூடிய நூலில் கடல்கோள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மகாவம்சத்துலையா? மகாவம்சத்தில். நமக்கு சங்க இலக்கியத்திலேயே கடல்கோள் பற்றி நிறைய தகவல்கள் இருக்கின்றன. வரலாற்றுக்கு முற்பட்ட பாண்டிய மன்னர்களை பற்றியும் நாம் படிக்கிறோம். பாண்டியன் அப்படிங்கிற பேர் பண்டு இருந்தவன், அதனால அவன் பாண்டியன். பண்டு இருந்தவனை சேர்ந்து இருந்தவர்கள் சேரர்கள். அவர்களோடு செழிப்பாக வாழ்ந்தவர்கள் சோழர்கள். அதனால இந்த மூவேந்தரில் முதன்மையானவர்கள் யாருன்னா பாண்டியர். நல்லா இருக்கே இந்த விளக்கம். ஆமா, இப்போ சேரலாதன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அதை நீங்க பிரிச்சு பாருங்க. சேரல், ஆதன். ஆதன் அப்படிங்கிறது சேர மன்னர்களுடைய குடிப்பெயர். இந்த ஆதன்ல நடுவுல இருக்கிறது தா. ஆதனுக்கு பெண்பால் எதுன்னா ஆதி. ஆனா அது பெண்பால் இல்லை. இப்போ ஆதியை நாம கேட்டோம் அப்படின்னா அது தமிழ் இல்லை அப்படிங்கிறது போல தோணும். ஆதன் தமிழ் அப்படின்னா ஆதியும் தமிழ் தான். இந்த சேரல் சேர்ந்திருந்தவர்கள். எப்பவுமே கேரளம் தமிழ்நாட்டோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சோழ நாடு தான் பாண்டிய நாட்டிற்கு வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த இப்போ இருக்கக்கூடிய எல்லை கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியை கன்னி ஆறும் குமரி ஆறும் பாய்ந்த நிலப்பரப்பு. கன்னியாறும் குமரியாறும் பாய்ந்த நிலப்பரப்பின் ஒரு வடக்கு எல்லை கன்னியாகுமரி. கன்னியாகுமரின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? குமரி பகவதி அம்மன் கோவில், எனவே இது குமரி. நிறைய பேர் இப்படிதான் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகாம கன்னியா இருக்கிறாங்க, அதனால கன்னியா குமரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குமரி பகவதி அம்மன் கோவில் கட்டப்பட்ட வரலாறு ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த கன்னியாரும் குமரியாரும் பாய்ந்த பகுதி இருக்கு இல்லையா, இது குமரிக்கண்ட நிலப்பகுதி. இந்த குமரிக்கண்ட நிலப்பகுதியின் தற்போதைய வடக்கு எல்லை கன்னியாகுமரி. இதற்கான ஆதாரம், அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த கன்னியாரும் குமரியாரும் பாய்ந்ததை தான் கன்னியாகுமரி அப்படிங்கறத சொல்றீங்களா? இதற்கான ஆதாரம் எப்படி சொல்றீங்க? ஏதாவது கல்வெட்டுல இருக்கா? கல்வெட்டுல இல்ல, சிலப்பதிகாரத்திலேயே பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிற அடி வருது. பகுருளி அப்படின்னா பல் துளி ஆறு, பல பிரிவுகளாக பல கிளைகளாக பாய்ந்த ஆறு. பகுருளி ஆறு பன்மலை அடுக்கம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை போல பல மலை அடுக்குகள். அது பல மலை அடுக்குகளை கொண்ட மலை இருந்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு மலையிலிருந்து ஒவ்வொரு ஆறு தோன்றி ஒன்றாகி போனது பகுருளி ஆறு. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும். பல மலை தொடர்ல இருந்து பகுருளி ஆறு, குமரி கோடுன்னா மலை, குமரி கோட்டிலிருந்து குமரி ஆறு. இப்போ குமரி ஆறு, பகுருளி ஆறு, பகுருளி ஆற்றினுடைய ஒரு கிளையாறு கன்னியாறு. பகுருளி ஆறுனா பல கிளைகளை கொண்ட ஆறு. அதுல உள்ள ஒரு கிளையாறு முதல் ஆறு கன்னியாறு. கன்னின்னா முதலுங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது குமரியாறு. அப்போ குமரியாறும் கன்னியாறும் குமரிக்கண்டத்தில் பாய்ந்த ஆறுகள். அதனுடைய எச்சம் தான் இப்போ கன்னியாகுமரிக்கு பெயராக இருக்குது. சில பெயர்களை பார்த்தீங்க அப்படின்னா மூதாதையர் நினைவாக வைப்போம், அப்படி இல்லைன்னா ஊர் நினைவாக வைப்போம். இப்படி வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. புத்தளம் அப்படின்னு ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, இலங்கையிலையும் இருக்குது. நாகர்கோவில் அப்படின்னு ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, அதுதான் குமரி மாவட்டத்தின் தலைநகரம். இலங்கையிலையும் இருக்கு. திருநெல்வேலி அப்படின்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இருக்கு, அது இலங்கையிலையும் இருக்கு. அப்போ ஒரு பகுதியின் நினைவாக
இன்னொரு பகுதியிலும் அப்படி பெயர் சூட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து அங்கே போனாங்களா, அந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்முடைய இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, இப்போவும் இருக்குது. செவ்வியல் இலக்கிய நூல்கள் 41 அதுவும் ஒன்று. நக்கீரர் உரை எழுதினது. நக்கீரர் உரை எழுதியது. அவர் கடைச்சங்க கால புலவர். இது முதல் சங்கத்தில் இறையனார் என்பவரால் எழுதிய அகப்பொருள் நூல். முதல் சங்கத்துல இறையனாரால் எழுதப்பட்ட அகப்பொருள் நூல். இறையனார் இறையனார் அகப்பொருள், அதாவது நூலாசிரியர் பெயரோட சேர்ந்து வருது. இறையனார் அகப்பொருள் தான் நூல். ஆமா. இப்போ நம்பி அகப்பொருள்னு ஒரு நூல் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பி அகப்பொருள். அதை எழுதினவர் யாருன்னா நம்பி, அவருடைய பெயரோட சேர்ந்து வருது. அதுக்கு அதை போலதான் இறையனார் அகப்பொருள். அந்த இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற நூலுக்கு உரை எழுதிய நக்கீரர் 3 சங்கங்களை பற்றி சொல்லுகிறார். முதல் சங்கம் தென்மதுரை அப்படின்னு சொல்றார். இரண்டாம் சங்கம் கபாடபுரம் அப்படின்னு சொல்றார். மூன்றாம் சங்கம் இப்ப இருக்கக்கூடிய மதுரை அப்படின்னு சொல்றாரு. பல்லாயிரம் ஆண்டுகளாக தென் மதுரையில் முதற் சங்கம் இருந்தது. பல மன்னர்கள் கவி பாடுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் இருந்த புலவர்கள் யார் அப்படின்னா குன்றெறிந்த குமரவேள், குன்றெறிந்த குமரவேள் முருகன், விரிசடை கடவுள், தலைய சடையை விரித்து போட்டிருக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். இந்த 2 பேரோட முரஞ்சியூர், முடிநாகராயர் இப்படியெல்லாம் நிறைய பேர் புலவர்களாக இருந்ததா நக்கீரர் எழுதுறார். முதல் சங்கத்துல இந்த முதல் சங்கத்தில் புலவர்கள் விரிசடை கடவுள் சிவன், குன்றெறிந்த குமரவேள் முருகன். இந்த 2 பேரும் குமரி கண்டத்தில் நடந்த முதல் சங்கத்தில் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். இருங்க, அதாவது முருகன் அப்படிங்கிறவரும் சிவபெருமான் அப்படிங்கிறவரும் நம்ம வந்து தமிழ் கடவுளாக நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறது. தமிழர்களுடைய முதல் கடவுளே முருகன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. சிவபெருமான் அவங்களுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் வந்ததோ இல்லை ஓட்டவர், அது கதைக்கு நம்ம போக வேணாம். ஆனால் இவங்க வந்து புலவர்களாக இருந்ததா நீங்கள் சொல்கிறீங்க முதல் சங்கத்தில். அதுவும் முதல் சங்கம் வந்து தென்மதுரை அப்படிங்கிறது குமரி கண்டம்னு வேற சொல்கிறீங்க. சரியா நான் கேட்டது? சரிதான். அப்போ தென்மதுரை தான் குமரிக்கண்டம். அங்க வந்து குமரிக்கண்டத்துல தென்மதுரை. ஓ, குமரிக்கண்டத்துல தென்மதுரை இருந்தது. தென்மதுரை குமரிக்கண்டம் இல்லை, அதுல ஒரு பகுதி தென்மதுரை. அப்போ முதல் சங்கம் வந்து எங்க இருந்திருக்கு? குமரிக்கண்டத்துல இருந்திருக்கு. அங்க சிவபெருமானும் முருகனும் முரஞ்சியூர் முடிநாகராயர் இவங்க எல்லாரும் சேர்ந்து புலவரா இருந்திருக்காங்க. ஆமா. இப்ப முருகனும் சிவனும் தென்மதுரையில் இருந்த குமரி கண்டத்தில் புலவர்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியுது. நக்கீரர் சொன்னா ஏத்துக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் சும்மா எதையும் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன் எழுதின நூல் அகப்பொருள், இறையனார் அகப்பொருள். அந்த இறையன் யாரு அப்படின்னா சிவன். இதை நீங்க திருவிளையாடல் புராணத்துல பார்க்கலாம். அந்த தருமிக்கு பொற்கிளி கொடுக்கக்கூடிய சங்கத்தை பற்றி சொல்ற இடத்துல சிவபெருமான் புலவரா வர்றதாவே நம்ம காட்டியிருப்போம். அவர் தமிழ் புலவர். இப்ப சிவபெருமான சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடு அப்படின்னா நீங்க இப்ப என்ன நினைப்பீங்க? நர்மதை தப்திக்கு வடக்க, நர்மதை தப்திக்கு தெக்க. இது தென்னாடு, அது வடநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தென்னாடுங்கிறது கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த நாடு தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓ, இப்போ உங்களுக்கு கருத்தியல் புரியும். புரியுது, நல்ல புரியுது. தென்னாடுடைய சிவன்னா இப்ப இருக்கக்கூடிய தக்ஷின் பாரத் இல்ல, கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த தென்னாடுடைய சிவனே போற்றி. அப்போ குமரிக்கண்டத்தில் புலவனாக, மன்னனாக, இறைநிலைக்கு உயர்த்தப்பட்டவன் சிவன். அதனால அந்த இறைநிலைக்கு உயர்த்தப்பட்ட சிவன் இறையன். அந்த இறையன் எழுதியது அகப்பொருள்.
அப்போ சிவபெருமான் எழுதின புத்தகம் இப்போவும் இருக்குது. இருக்கு. ஆமா, நம்ம இறையனார் அகப்பொருள் படிக்கிறோம். இறையனார் அகப்பொருள் நாம் படிக்கிறோம். அப்போது முதல் சங்கம், அந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட புத்தகத்தில் ஒன்று இறையனார் அகப்பொருள் இப்போ இருக்கு. தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை, அவன்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவன் சொல்லுவாங்க. குமரிக்கண்டத்தில் உள்ள சிவன் உன்னை வணங்குகிறேன், நீதான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டிற்கு, இப்போ இருக்கக்கூடிய ஆந்திரத்திற்கு, இப்போ இருக்கக்கூடிய தெலங்கானாவுக்கு, இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, இன்னும் எல்லா பகுதிக்கும் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ குமரிக்கண்டம் என்பது இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இப்போ முதல் சங்க நூல் ஒன்று இருக்குது. சரி, ஏன் இப்போ குமரிக்கண்டம் இல்லாமல் போச்சு? அதுக்கு தான் நான் முதல்ல சுனாமியை பற்றி சொன்னேன். கடல் சில நிலப்பரப்புகளை கைப்பற்றுகிறது. ஆழிப்பேரலை வருது. இந்த ஆழிப்பேரலை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும். பூமி இப்போவும் நடுப்பகுதியில் நெருப்பாக தான் இருக்குன்னு நாம் நினைக்கிறோம். பூமியினுடைய மையப்பகுதி நெருப்பாக தான் இருக்குது. சூரியனை விட்டு நாம் ரொம்ப தூரத்தில் போக போக வெப்பம் அதிகமாக இருக்கும். சூரியனுக்கு பக்கத்தில் போனாலும் வெப்பம் இருக்கும், ஆனால் சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் போனாலும் வெப்பம் அதிகமாக இருக்கும். பூமியை தோண்டிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே வெப்பமாக இருக்கும். மலை உச்சியில் இருந்தால் குளிராக இருக்கும். இப்போ நீங்கள் கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா அங்கே குளிராக இருக்குது, இங்கே வெயில் வாட்டி வதைக்குது. அப்போது சூரியனுக்கு பக்கத்தில் போனாலும் வெப்பம், கொஞ்சம் தூரத்தில் போனாலும் வெப்பம். ஆனால் நடுநிலையில் அப்படி இல்லை. இப்போ மலை அப்படிங்கிறது சூரியனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்குது, அது குளிராக இருக்குது. இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்பம் அப்படிங்கிறது பூமிக்கு உள்ள நடுப்பகுதியில் இன்னும் இருக்குது. அண்ட வெடிப்பு கொள்கை அப்படின்னு ஒரு அறிவியல் தியரி இருக்கு. சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய துண்டு பூமி, மற்ற கோள்கள் அப்படிங்கிறோம். அப்படி வெடித்து சிதறியது இப்படி கோள வடிவத்தில் தான் சிதறலை. அது ஒரு ஆய்வு ஏற்பட்டு அது இப்படி கோள வடிவில், அதுவும் நீள் கோள வடிவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு குளோபை மேஜைக்கு மேலே வைக்கிறது போல் உருண்டையாக இல்லை, கொஞ்சம் வேறு வேறு வடிவத்தில் இருக்குது. ஆற்றுல கூழாங்கல் அடிச்சுட்டு போனால் உருண்டையாக இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும், நீள் வடிவத்தில் தான் இருக்கும். அதை போல் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த சூரியனிலிருந்து வெளிவந்த அந்த துண்டு தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் மேல்தட்டு குளிர்ச்சி ஆயிடுச்சு, உள்தட்டு வெப்பத்தோடு இருக்குது. பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடுத்தட்டு மட்டும் வெப்பம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேல்தட்டும் வெப்பமாக இருந்திருக்கும். அப்போது உள்ளுக்குள்ள நில அதிர்வு ஏற்பட்டு கடல் கொந்தளிப்பு அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் கடல் இந்த குமரிக்கண்டத்தின் முதல் சங்க பகுதியை, தென்மதுரையை கொண்டது அப்படிங்கிறத நாம் ஓரளவுக்கு என்ன செய்ய முடியுது, நம்ப முடியுது. இந்த குமரிக்கண்டம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா வரைக்கும் நீண்டு இருந்திருக்குது. இந்த பக்கத்தில் தென்னாப்பிரிக்கா வரைக்கும் நீண்டு இருந்திருக்குது. இப்படி கன்னியாகுமரிக்கு தெற்கே உள்ள நிலப்பகுதியை முழுமையாக கொண்டிருந்தது. அப்போ வடக்க அப்படின்னா இமயமலை கிடையாது. இந்த குமரிக்கண்ட காலத்தில் இமயமலை கிடையாது. இப்போ நல்ல நீங்கள் கான்செப்டை எடுத்துக்கணும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், சிவன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க கைலாயமலைன்னு சொல்லிடுவீங்க. இமயமலையே இல்லைன்னா குமரிமலை, கைலாயமலை எங்கேருந்து வரும்? அப்போது கைலாயமலை தோன்றுவதற்கு முன்பே இருந்தவன் சிவன். அப்போ தமிழ் அதனால தான் தென்னாடுடைய சிவனே அப்படிங்கிறோம். இமயமலை கடலுக்குள்ளே இருந்த பகுதி, அது கடல் நிலப்பரப்பு. குமரிக்கண்டம் என்பது கடலால் சூழப்பட்ட ஒரு கண்டம். இமயமலை இருந்த பகுதியும் கடலால். அப்போ இந்தியாவில் இமயமலைக்கு தெற்க உள்ள பகுதிகள் எல்லாமே எதுதான்? குமரிக்கண்டம். இப்போ உங்களுக்கு நீங்கள் மனக்கண்ணில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா
ஓரளவுக்கு ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, தெற்கே இன்னும் பல நிலப்பகுதிகள், வடக்க இமயமலைக்கு தெற்க உள்ள பகுதிகள். இமயமலை கடல், நால்புறமும் கடலாக கொண்டிருந்த ஒரு நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதி குமரிக்கண்டம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். கடல்கோளுக்கான காரணத்தையும் சொல்கிறோம். பூமிக்கு நடுவில் நெருப்பு இப்போ இருக்கிறது 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் அடிக்கடி கடல்கோள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். சமீபத்தில் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து குமரிக்கண்டமும் முருகத்தொன்மையும் அப்படின்னு ஒரு கட்டுரையை வந்து சமர்ப்பிச்சிங்க. அதுக்கு பயங்கர பாராட்டுக்கள் வந்து அந்த கட்டுரைக்கு கிடச்சிச்சு. எனக்கு இதில் ஆச்சரியம் வந்து என்ன அப்படின்னா, முருகன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் கடவுள், அவர் தான் நம்ம ஆதியிலேருந்து நம்ம வணங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஆதி கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனால் அவரை குமரிக்கண்டத்துக்கு சொந்தமானவர் அப்படின்னு உரிமை கொண்டாடுறீங்களே, இது எப்படி? அதாவது முருகனை நாம் சொல்லும்போது சிவபெருமானை சொல்லாமல் தவிர்க்க முடியாது. மாணிக்க வாசகர் சிவபெருமான சிவபுராணம் அப்படின்னு ஒரு பாடல் மூலமாக போற்றுறாரு. அந்த புராணம் அப்படின்னா வரலாறுன்னு தான் பொருள், ஆனால் உறுதிப்படுத்தப்படாத வரலாறுன்னு பொருள். அதனால தான் அதை புராணம், அதை தொன்மம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்லுவார், தில்லையில் கூத்தனே. மாணிக்க வாசகர் காலத்தில் சிதம்பரம் இருக்கு. தில்லை சிதம்பரம் ரெண்டும் ஒன்று. தில்லையில் கூத்தனே. அடுத்த லைன் என்ன சொல்றாரு, தென்பாண்டி நாட்டானே அப்படிங்கிறாரு. இப்ப தில்லையில் கூத்தனே அப்படின்னா இப்ப இருக்கிற நீங்க உன்னை நான் கும்பிடுறேன், ஆனா இப்ப இருக்கிற சிவன் எங்களுக்கு நீ குமரிக்கண்டத்து சிவன். அதனால இப்ப இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தென்பாண்டி அப்படின்னாலே நம்ம தென்மதுரை முதல் சங்கம் இருந்தது தான் நம்ம எடுத்துக்கணும். அது குமரிக்கண்டம் தான் அப்படிங்கிறது. சரி, அதாவது தென்பாண்டி நாடு அப்படின்னா இப்ப இருக்கிறது பாண்டிய நாடு. பாண்டிய நாடு முன்னால இருந்தது தென்பாண்டி நாடு. அப்ப இது நல்ல தெளிவா புரியுது. அந்த தென்பாண்டி நாட்டான் அப்படின்னு சொன்னதுனால குமரிக்கண்டத்துல இருந்த சிவன் அப்படின்னு சொல்லும்போது இமயமலையோடு சிவன் பொருத்தப்படவில்லை. ஏன்னா அப்ப இமயமலை கிடையாது. அவன் இருந்த பகுதி தெற்கே இருக்குது, கடலுக்கு தெற்கே இருந்த பகுதி. அப்புறமா பிற்காலத்தில் இமயமலை, அந்த இமயமலையில் வாழ்ந்தவங்க இமயமலைக்கு உரியவன் சிவன் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. எது உயர்ந்த பகுதியோ அந்த உயர்ந்த பகுதி இறைவனுக்கு உரியது அப்படின்னு கைலாயத்தை, இமயமலையை சேர்த்து கொண்டார்கள். இந்த முருகனுடைய வரலாற்றோட என்ன வருது அப்படின்னா, சூரனை வதைத்தல் அப்படிங்கிறது வருது. நாங்க என்ன சொல்லுவோம், சூரம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பாடு அப்படிங்கிறது படுதல். இப்ப கூட படுகளம் அப்படின்னு சொல்லுவாங்க தெருக்கூத்துல எல்லாம். கொல்லப்படக்கூடிய இடம். அந்த சூரன் படுதல், அதை சூரன் பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை ஸ்டைலா சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரனை இவர் வதைக்கக்கூடிய இடத்தை நாம சூரம்பாடு அப்படின்னு எல்லா முருகன் கோவில்லையும் கொண்டாடுறோம். இந்த முருகன் கோவில் பெரும்பாலும் எங்கே தான் இருக்கும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். கர்நாடகாவில் இருக்குது. அப்படி அங்கங்கே போனீங்கன்னா இலங்கையில் இருக்கும், மொரீஷியஸில் இருக்கும், மலேசியாவில் இருக்கும். இப்படி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கும், கர்நாடகாவிலேயும் இருக்கும். மற்ற இடங்களில் அவ்வளவு இருக்காது. குறிப்பாக மலேசியாவில் பத்து மலை அப்படின்னா குகை மலை. பத்துன்னா 10 கிடையாது, நம்பர் கிடையாது, பத்து பித்து, அதை போல உள்ள மலை. அங்கே முருகனை அவ்வளவு கொண்டாடுவாங்க. இந்த முருகன் எதற்கு அறியப்பட்டவன் அப்படின்னா சூரனை வதைத்ததில் அறியப்பட்டவன். சூரன் அப்படிங்கிறவன் ரொம்ப நல்லவன். அவன் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யவில்லை. அவன் தன்னுடைய நாட்டு மக்களை சரியாகத்தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த காலத்துல ஒரு இனக்கலவரம், தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு 2 இனத்திற்கு இடையே கலவரம். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், தேவர்கள்னா கடவுள்,
அசுரர்கள்னா மோசமானவன் அப்படின்னு. அப்படி கிடையாது. தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் 2 இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளால அப்ப பகை வரும். இந்த பகை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே அப்பா, அம்மா தான் வேற. அந்த புராணப்படி ஒரே அப்பா, அம்மா தான் வேற. ஆமா. அந்த வகையில இவங்க இந்த அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை போல உள்ளவங்க, அதனால இனப்பகை. அது பங்காளி சண்டை அதான் ரொம்ப பெருசா இருக்கும். அண்ணன் தம்பி சண்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதே போல இவர்கள் இனப்பகை. தேவர் அப்படிங்கிறவர் கடவுள் அப்படின்னு கிடையாது, அசுரர் அப்படின்னா இழிந்தவர்னு கிடையாது. இப்போ கூட நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், உனக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்போம். அப்ப தலையில கொம்பு இருந்தா ஒருத்தன் உயர்ந்தவன் பொருள். இப்போ நீங்க அசுரர்களை பார்த்தீங்கன்னா தலையில கொம்பு வச்சு காட்டுவோம். யாருக்கு கொம்பு இருக்குதோ அவன் உயர்ந்தவன், வீரன் அப்படின்னு பொருள். காலப்போக்கில் அதே வேற மாதிரி மாத்திட்டாங்க. இழிபொருளா மாத்திட்டாங்க. ஆமா. ஆனா இப்பவும் மக்கள் பேசும்போது என்னதான் சொல்லுவாங்க, உயர்வதா சொல்லுவாங்க, தலையில கொம்பா முளைச்சிருக்கு, நீ என்ன பெரிய ஆளா அப்படிதான் கேட்போம். அப்ப யாருக்கு தலையில கொம்பு வைக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பொருள். இந்த சூரன் அப்படிங்கிறவன் அசுரர் குடியை சேர்ந்தவன். அசுரர் குடியை சேர்ந்த இந்த சூரனுக்கும் தேவர் குடியை சேர்ந்தவர்களுக்கும் உள்ள சண்டையில் அவன் பகைவனாகிய தேவர்களை அடக்கி ஆளுகிறான். அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் முருகன் வர்றாரு. இப்ப சூரன் இருக்கிறது குமரிக்கண்டம். இவர் குமரிக்கண்ட காலத்தில் கைலாயம் கிடையாது, இமயமலை கிடையாது. அப்போ இவரும் எங்கே தான் இருக்கணும், குமரிக்கண்ட பகுதியில் தான் இருக்கணும். குமரிக்கண்டம்ங்கிறது இமயமலைக்கு கீழே உள்ளது வரைக்கும் குமரிக்கண்டம். அப்போ முருகனும் குமரிக்கண்ட பகுதியில் தான் இருக்கணும். சிவன் குமரிக்கண்டத்தில் இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா அந்த சங்கத்தில் இருந்தாங்க, தென்மதுரை அங்கே இருந்தது, பாண்டி தென்னாடு அங்கே இருந்ததுனால அவருக்கு நிறைய சொல்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானுக்கு பொருந்தி போகுது. எல்லாமே தென்னாடுன்னு சொல்லும்போது அது சிவபெருமான் தான் நம்ம மண்டையில் வருவார் முதல்ல. ஆனால் அதை முருகனோடு எப்படி சேர்க்குறீங்க எனக்கு புரியல. ஏன்னா முருகனுக்கு சிவபெருமான் அப்பாங்கிறதே காலப்போக்கில் புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தியலாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். புராணங்கள் அப்படின்னாலே அது அந்த அளவுக்கு நம்ம நம்பணும். ஏன்னா உண்மையாக்கப்படாத ஒரு வரலாறு. புராணம்னா வரலாறு, ஆனால் நம்ப தகுந்த வரலாறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இந்த இடத்துல நிறைய குழப்பம் இருக்குது. அதை எப்படி லிங்க் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவதுமா, சிவனுடைய மகன் முருகன் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது. ஆமாம். நாம் என்ன செய்யணும், எப்போவுமே எதையும் இது சரியில்லை இது சரி அப்படின்னு சரியாக நாம் கோடு போட்டு பிரிக்க முடியாது. ஆய்வு ஒரு சயின்டிஃபிக்கல் ட்ரூத் அப்படின்னா அது துல்லியமாக சொல்லும். H2O வாட்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு அப்படின்னு நாம் தண்ணீருக்கான ஒரு ஈக்குவேஷனை போட்டு சொல்லிடுவோம். அது துல்லியமாக இருக்கும். ஆனால் இந்த வரலாற்று ஆய்வு, இலக்கிய ஆய்வு, இது ஒரு 50 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறத வச்சு தான் நாம் சொல்ல முடியும். 100% துல்லியமாக நாம் ஒரு ஆய்வை கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்தந்த ஆய்வாளர்கள் அவங்க கருத்தியலுக்கு ஏற்றாற் போல மாற்றி கொண்டு போவாங்க. இந்த வரலாறு தப்பு, இந்த வரலாறு சரி அப்படின்னு எதையும் நாம் அறுதிட்டு சொல்ல முடியாது. இப்போ முருகன் யாரை வதைக்கணும் அப்படின்னா சூரனை வதைக்கணும். சூரன் எங்கே இருக்காரு? குமரிக்கண்டம், வீரமகேந்திர பட்டணத்தில் இருக்கிறாரு. அது குமரிக்கண்டத்தில் உள்ள ஒரு பகுதி. வீரமகேந்திர பட்டணத்தில் இருக்கக்கூடிய சூரனை இந்த குமரிக்கண்டத்தில் இருந்து முருகன் கொல்ல வர்றார். இவர் இருக்கிற நிலப்பரப்பு வேற, அவர் இருக்கிற நிலப்பரப்பு வேற. நிறைய குட்டி குட்டி தீவுகள். வீரமகேந்திர பட்டணம்ங்கிறது ஒரு தீவு. நாம இப்ப தற்காலத்துல என்ன பார்க்குறோம், அவர் கடலுக்குள்ள போய் ஒளிச்சுக்கிட்டாரு. கடலுக்குள்ள போய் ஒளிச்சுக்கிட்டாரு அப்படின்னாலே அங்க ஒரு தீவு இருக்குன்னு பொருள். அப்படி ஒரு தீவுல அவர் நகரம் அமைத்து இருக்கிறார். இங்க கிரௌஞ்ச மலைன்னு ஒரு மலை, பெரிய மலை இந்த பக்கத்துல கரையில இருக்குது. இந்த மலை அவருடைய சகோதரனுக்கு சொந்தமான மலை. தாரகன், தாருகன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மலை அந்த வீர மகேந்திரப்பட்டணத்தை மறைத்திருக்கிறது. ம் இப்போ கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில், வளமான நகரத்தில் வளமாக வாழ்பவன் சூரன். சூரன் அப்படின்னாலே வலிமை மிக்கவன்னு பொருள். அந்த வலிமை அதிகமாக இருக்கிறதுனால மற்றவர்கள் அச்சப்படுவார்கள். அதனால சூர்னா அச்சம் அப்படின்னு ஒரு ஆமா, நம்ம கூட பெரிய சூராதி சூரன் கூட சொல்லுவோம். எப்படி உனக்கு கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்குற மாதிரி வலிமை உடையவன் அப்படின்னு. ஒரு பெரிய சூராதி சூரன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 ஊர் இருக்குது. ஒன்று தெற்கு சூரங்குடி, இன்னொன்று வடக்கு சூரங்குடி. அப்புறமா நிறைய பேருக்கு பேர் எப்படி வைப்பாங்க, வீர சூர பெருமாள் அப்படின்னு. அந்த சூரன் அப்படிங்கிற பெயரோட நிறைய பேர் தொடர்பு படுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா சூரனை அவ்வளவு பெரிய வலிமையானவன், அவன் எங்க குல முதல்வன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மக்கள்கிட்ட முன்னால இருந்திருக்குது, இப்ப இல்லை. அந்த காலகட்டத்தில் அது இருந்திருக்குது. அதனால இந்த பெயர்கள்லாம் நிலைத்திருக்குது. இந்த வீர மகேந்திர பட்டணத்தில் கடலுக்குள்ளே போய் அந்த தீவை அழித்து இந்த சூரனை இவர் கொல்லுவதா வரலாறு. அவர் அப்போ இளைஞனாக இருந்தாரா, சிறுவனாக இருந்தாரா, பெரிய ஆளாக இருந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் தனி ஆய்வு. அவர் சூரனுக்கு இணையான வலிமை வாய்ந்தவராகத்தான் இருந்திருக்க முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குழந்தையா இருந்து போனார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொருந்தாது. அப்போ இந்த சூரன் என்பவன் குமரிக்கண்டத்தில் இருந்தவன் என்றால், குமரிக்கண்டத்தில் இருந்துதான் முருகன் போயிருக்கிறான். எனவே முருகனும் குமரிக்கண்டத்து இறைவன். முருகனுடைய பழமை, குமரிக்கண்டம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது. குமரிக்கண்டம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது தமிழ்மொழி. தமிழ்மொழி எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானவன் முருகன். எனவே முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு நாம சொல்றோம். சிறந்த சும்மா போகிற போக்கில் முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. அவன் குமரிக்கண்டத்தில் இருந்தவன். குமரிக்கண்டத்துக்கு எல்லை சொல்லிட்டேன். இப்போ இருக்கக்கூடிய இமயமலை இல்லை, கடல். அதுக்கு தென்பகுதி எல்லாமே குமரிக்கண்டம், எல்லாமே ஒரே தமிழ் பேசும் பகுதி. அதனால தான் திராவிட மொழிகளை நாம் பிரித்து சொல்லும்போது வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, கிழக்கு திராவிட மொழி, மேற்கு திராவிட மொழி அப்படிலாம். பாகிஸ்தான்லேயும் திராவிட மொழியினுடைய கூறு இருக்குது அப்படின்ட்டு நாம என்ன செய்யறோம், படிக்கிறோம். எனவே இந்தியா முழுக்க தமிழ் மொழி பேசப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் மொழி பேசப்பட்ட காலத்தில், தமிழ் மொழி சிறந்திருந்த காலத்தில் இருந்தவன். அதனாலதான் முதற்சங்க புலவன் அப்படின்னு நாம என்ன செய்யறோம் சொல்றோம். அவன் மன்னன் என்ற உயர்நிலையில் இருந்திருக்கிறான். மன்னன் என்ற உயர்நிலையில் சூரனுக்கும் முருகனுக்கும் சண்டை. அந்த சூரனையே கொன்றவன் அப்படிங்கிற காரணத்தினால முருகன் இறைநிலைக்கு கொண்டு போறாங்க. அதை போல எப்படி கண்ணனை யமுனை கரையில் இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அதை போல சூரனை கொன்ற பிறகு முருகனை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தென்னாடுடைய சிவன் கன்னியாகுமரிக்கு தெற்கே உள்ள குமரிக்கண்டத்து இறைவன், அதை போல தென்னாடுடைய முருகன் குமரிக்கண்டத்து இறைவனும் தமிழன். சிவனும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர். எனவே இவங்க 2 பேரும் உயர்ந்தோர் என்பதை உணர்த்துறதுக்காக சிவனை சொல்லும்போது தென்னாடுடைய சிவன் அப்படின்னு சொல்லி, இவரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் தமிழ் மொழியோடும் தமிழ் இனத்தோடும் சொந்தம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். பிற்காலத்துல வேற வேற புனைவுகள்லாம் வந்து அவர் கைலாய மலைக்கு அதிபதி அப்படியெல்லாம் நம்ம தமிழ் கடவுளை எல்லாத்துக்கும் மாத்திக்கிட்டாங்க. ஆமா, இது பிற்காலத்துல. அதாவது பிற்காலத்துல இமயமலை தோன்றிய பிறகு வந்த வரலாறு கைலாய மலை வரலாறு. ஆனா நாம இப்ப சொல்லக்கூடிய வரலாறு குமரிக்கண்டத்துல உள்ள இமயமலைக்கும் முன்னாடி இருக்கிற வரலாறு.